வணக்கம் ட்ரேடர். உண்மையிலே இன்றைக்கி மார்க்கெட் வந்து காலைல ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே போனாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ட்ரேட் கொஞ்சம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 minute கேண்டில் தான் யூஸ் பண்ணுவேன். டைம் ஃப்ரேம் 1 minutes. அதில் பார்த்திங்கன்னா அதோடய ஓப்பனை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். இதுதான் வந்து நான் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நானும் வந்து யூடியூப் மூலிமா தான் கிளாஸ் பை பண்ணி படித்தேன். அது பார்த்திங்கன்னா இது எனக்கு கரெக்டாக அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்து எனக்கு சரியாக என்ட்ரி எக்ஸிட்லாம் கரெக்டாக செய்ய மாட்டேன். நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மாடிஃபை பண்ணி சின்ன விஷயந்தான், ஆனால் நான் ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அது செய்கிறதில்ல. இந்த ஒரு 8 மாதமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்ஷன் பை தான் பண்ணுவேன். அதிகமாக பேங்க் நிஃப்டியில் தான் ஏதோ ஒரு நாள் வந்து நிஃப்டியில் ட்ரை பண்ணுவேன். இல்லை சென்செக்ஸ் இந்த இதெல்லாம் சென்செக்ஸ் பக்கம்லாம் போக மாட்டேன். பேங்க் நிஃப்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது கரெக்டாக இருக்கும். அதிகமாக அதை தான் நான் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் ஒரு மூமெண்ட்டு எனக்கு புரிகிற மாதிரி நடக்கும். இப்போ நான் என்ன செஞ்சேன்னா காலைல வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ போயிட்டு இந்த லோ போயிட்டு ரிட்டன் ஆகிறப்ப இந்த லோவை வந்து நான் மார்க் பண்ணிக்குவேன். இதில் ரிவர்ஸ் ஆகிறப்ப இந்த காலைல ஓப்பன் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கணும். நான் பண்ணல, கொஞ்சம் வெளில போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ஹை இதை கட்டாகி மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா மறுபடியும் பை பண்ணியிருப்பேன். அதுவும் என்னால் செய்ய முடியல, வெளில போய் அது பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்துலையும் நான் மார்க் பண்ணிக்குவேன் இதோட ஹை அப்படின்னு. ஏன் அப்படின்னா மறுபடியும் சின்னதாக இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு சின்ன கன்சாலிடேட் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் மறுபடியும் திரும்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மறுபடியும் இந்த ஹை ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை இதை தொட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். இது நடந்தது அதுதான் நடந்திருக்கு. அப்போ இதையும் மார்க் பண்ணிக்குவேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இங்கே நான் பை பண்ணிருந்தேன்னா இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ். நான் வைக்க மாட்டேன், இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதை உடச்சதுன்னா கீழே மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், சரிங்களா? இந்த இதை கட் ஆனோன்னா எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு. இது நடக்கும், நீங்கள் எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நான் சில டைமில் அந்த இடத்துல லேட் ஆச்சுன்னா அந்த டைமை வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த மூமெண்ட்டை நான் எடுப்பேன். இப்போ இதை நான் எடுக்க முடியல. அப்புறம் இந்த ஹை வந்த வெட்டி அப்படியே மார்க்கெட் மேலே போனால் விட்டுருவேன். அது ரிவர்ஸ் ஆனால் எடுப்பேன், இல்லை விட்டுருவேன், தொட மாட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிக்குன்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ என் டார்கெட் எங்கே வைக்கிறது? சின்ன கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா ஒன்றும் தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ஹை, ரெண்டாவது ஓப்பன் கேண்டிலோட ஹை, இதுதான் டார்கெட். பாருங்கள், இது ரெண்டுமே நடந்திருக்கு. இங்கே வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி இது மேலே போய் மறுபடியும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வரையும் வெயிட் பண்ணேன், அவ்வளோ கட் ஆச்சு. இன்றைக்கி ஓரளவு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 24,700. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10 ட்ரேடுக்கு மேலே எடுக்க வேண்டியது இருந்தது. என் ஃப்ரெண்டு வந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக எடுத்தேன். அதுக்கு ஒரு 2-3 ட்ரேடு எக்ஸ்ட்ரா போச்சு. இதுதான் இந்த சின்ன ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். இதுதான், வேறு ஒன்றும் வந்து நான் மார்க்கெட்டில் பெருசாக வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இண்டிகேட்டரும் நான் பண்ணுறதே இல்லை. எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த நல்லா புரியும்படி அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 10 நாள் கிளாஸ் போயிருந்தேன் சென்னை சார்கிட்ட. அவர் அழகாக சொல்லி கொடுத்த விஷயந்தான். ஆனால் நான் வந்து என்னுடைய அந்த சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப பெரிய ரவுண்டாக போட்டு வச்சுருந்தேன், குழப்பிக்குவேன். காலைல ஓப்பன் ஆனோன்னா நர்வஸ் ஆகுறது, மார்க்கெட்டில் பை எங்கே எடுக்கிறது, எக்ஸிட் ஆக தெரியாது, இல்லைன்னா ஓவர் ட்ரேடு இல்லை லாஸ், இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ எந்த விஷயமும் டென்ஷன் ஆகிறது இல்லை. ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டார்கெட் தெரியும், என்ட்ரி தெரியும், எக்ஸிட் தெரியும். அதனால் வந்து இன்னொரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்கு இந்த வந்து பை செல் இந்த இண்டிகேட்டரை மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு 3 minutes வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நீங்கள் அழகாக வந்து
ஒன் 1 மினிட்டில் ஒரு ஃப்ரேம் 3 மினிட்ஸில் வச்சுட்டிங்கன்னா நல்லா என்ட்ரி எக்ஸிட் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும்படி நடக்கும். அதை நான் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீங்கள் 1 மினிட் வேணால் மாற்றிக்கலாம். அதுதான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. இன்னொன்று சொல்லுவாங்க, இன்ட்ராடே வந்து 11 மணிக்கு மேலே எடுத்தால் கொஞ்சம் மார்க்கெட்டு செட்டில் ஆயிரும் அப்படிம்பாங்க. நான் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இந்த 9:20 அதிகபட்சமாக 9:30க்குள்ளே 10 மணிக்குள்ளே ட்ரேட் முடிஞ்சிடும். இன்றைக்கி தான் வந்து 11 மணி வரை ஆச்சு வெளில போயிருந்தனால. அதிகபட்சமாக 10:30 இந்த கேண்டில் மூவ் ஆகிறப்ப நான் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டோ லாஸ் வந்ததுன்னா ஒரு 6,000 கட் பண்ணிக்குவேன். ப்ராஃபிட் வந்தால் ஒரு 13 12 அது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுப்பேன். 10 லாட் மட்டும்தான் எடுப்பேன். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு என்னுடைய அந்த ட்ரேடிங் செட்டப்னு சொல்கிறோம்ல, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். அது உங்களுக்கு போக நான் வீடியோவில் சொல்கிறேன். சின்ன விஷயந்தான். அழகாக வந்து மார்க்கெட்டை போட்டு நான் பண்ணுறது இன்ட்ராடே. எனக்கு நான் ஃபண்டமெண்டல் பார்க்குறது, எங்கே வருது, என்ன நியூஸ் வருது, எந்த பேஸும் நல்லா முன்னெல்லாம் அதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். அதுக்காக ஊர்பட்ட டைம் ஒதுக்குனேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிஸ்க்கு எடுக்க தேவையில்லை. நைட்டு மார்க்கெட் முடிஞ்ச வேட்டி ஒரு 1 ஹவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அதே மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி காலைல ஒரு 7 மணிக்கும் என்ன இருக்குது ஒரு 20 நிமிஷம் பார்க்கறதோட சரி, அவ்வளோதான். அதுக்கு உண்டான டைமை நாம் எடுத்து அதெல்லாம் செஞ்சு முடித்தேன். நானும் ஓவர் ட்ரேடு எல்லாம் பண்ணி எல்லாம் லாஸ் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலே இந்த ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் ஓவர் ட்ரேட் பண்ணி தான் சில விஷயங்கள் புரிஞ்சிக்கவே முடியும், கற்றுக்கவே முடியும். அது நடக்கலைன்னா நான் ஆரம்பத்துலேயே நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை லூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் பேஸ் வந்தால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக முடியும். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் மற்றவங்களுக்கு வந்து மாறி நடக்கலாம். இன்றைக்கெலாம் சின்ன வயசு பசங்கள்லாம் வந்து அழகாக வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு, 40 வயசு தாண்டிட்டேன். அப்போ இது எனக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த ரிஸ்க்கு எடுக்கிறது இல்லை, கால்குலேஷன் ரிஸ்க்கு தான். இவ்வளோ ப்ராஃபிட்டு இவ்வளோ லாஸ், அவ்வளோதான். ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேடு தான் எடுப்பேன். அதிகபட்சமாக எனக்கு ஒரு என்ட்ரி தான் அழகாக கிடைக்கும். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலாம் தொடக்கூட மாட்டேன். அது அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த ஹையாக உங்களுக்கு இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்தோன்னே இங்கே வந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இங்கே வச்சுங்க. தான் ஸ்டாப் லாஸ்னால் இங்கே கொண்டு வந்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹை அப்படியே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சரியாக இருக்கும். இங்கே வந்து கட்டாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல வந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா இங்கே ஒன்று வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்தோன்னா அழகாக வந்து கட் ஆகிடும். நீங்கள் இதை வந்து அழகாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். எப்படி ப்ரைஸ் ஆக்ஷனில் மூவ் ஆகுது, எனக்கு வந்து சைடில் எப்படி கோடு போட்டு இந்த நிறைய இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி கீழே வருது மேலே போகுது அப்படிலாம் எடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் எடுக்க தெரியாது. எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். காலைல ஓப்பன் ஆகி வந்து ஒரு 10 லைன் வரைஞ்சி அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் க்ளோஸ் ஆனால் பை இல்லை செல், அவ்வளோதான். கொஞ்சம் மார்க்கெட்டை உன்னிப்பாக கவனிச்சமாக போதும். எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது டைம் ஒதுக்கி பார்த்தா போதும். அழகாக வந்து நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தாலும் அதை விட்டுட்டு இனிமேல் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் மேக் பண்ணிட்டே அழகாக வரலாம். 5 லாட் நான் ஆரம்பத்தில் 5 லாட் பண்ணேன், இப்போ 10 லாட் பண்ணுறேன். அவ்வளோதான். அதோட நிப்பாட்டிட்டு ஒரு 2 வருஷம் போன வெட்டி அப்புறம் தான் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.